தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன மெசேஜ், எதற்காக அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜய் அவர்களுக்கு சமீபத்தில் அவருடைய மனைவி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதற்கு காரணம் ஒரு பிரபல நடிகை அப்படின்னு சொல்லியிருந்ததும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அந்த ஒரு டைமில் தான் தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் நடைபெற்றிருந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு த்ரிஷாவோட ஒன்றா போயிருந்தாங்க. ஒரே மாதிரியான அவுட்ஃபிட்டில் 2 பேரும் போயிருந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருந்துச்சு. நிறைய பேர் ஒருவேளை அந்த நடிகை இவங்க தானா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் அது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கிடையில் த்ரிஷா அவர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணதுக்கப்புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நீங்கள் ஏன் விஜய் கூட அந்த ஃபங்க்ஷன் ஒன்றா போனீங்க, எதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணீங்க, யார் உங்களை அப்படி கூப்பிட்டா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வருது. ஏகப்பட்ட திரை பிரபலங்கள் சோசியல் மீடியாவில் அதை பற்றி பேசுகிறத பார்க்க முடியுது. சோசியல் மீடியாவில் மீம்ஸ்லேயுமே இதெல்லாம் வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோ ஏன் த்ரிஷா அவர்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வெளியில் எங்கே போனாலுமே அவங்கக்கிட்ட இந்த ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு படத்தோட ஷூட்டிங்காக ஏர்போர்ட் கிளம்பி போயிருந்தாங்க. அண்ட் அங்கே ஏர்போர்ட்டில் அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விஜய் கூட நீங்கள் சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தீங்க, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. பட் த்ரிஷா பத்திரிகையாளர்கள் யாரையுமே கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வேகமாக போயிட்டாங்க. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்க ரொம்ப அரகெண்ட்டாக இருக்காங்க, ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் உண்மையான காரணம் அது கிடையாதாமா. த்ரிஷா அவர்கள் இது விஷயமா வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக அந்த ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் இதை பற்றின டாக்ஸ் அதிகமாகிருச்சு. உடனடியாகவே தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவிற்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காராமா. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருந்திருக்காரு அப்படின்னா, நட்பின் காரணமாக நாம் போயிட்டு வந்தது வெளியில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு. நிறைய பேர் இது குறித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதற்காக எந்த ஒரு சமூக வலைதளத்திலையோ அப்படி இல்லைனா பத்திரிகையாளர் சந்திப்புலையோ பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் அவங்க வேறு ஏதாவது திருச்சி போடுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கண்டுக்காதீங்க, உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவிற்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காராமா. அண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இதை பற்றி வெளியில் பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அந்த ஒரு காரணத்தினால தான் த்ரிஷா அவர்கள் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய நிறைய பிரபலங்கள் பேசுகிறதுக்கும் சரி, அதே போல் அவங்க நேரடியாக மீட் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் பேசுகிறதுக்கும் சரி, அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பதிலையுமே கொடுக்க கிடையாது. அமைதியாக அதை விட்டு கடந்து போயிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த ஒரு மெசேஜ் தான் அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அண்ட் அவங்க கூட இருக்க ஒரு சிலர் இந்த ஒரு விஷயத்த வெளியில் சொல்லியிருக்காங்க. இது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது தளபதி விஜய் அவர்களோ த்ரிஷா அவர்களோ இது குறித்து அறிக்கையோ வீடியோவோ வெளியிட்டு இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். பட் விஜய் அவர்கள் இதை பற்றி பேசவே கூடாதுன்னு ரொம்பவே முடிவோடு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எப்படி முடிய போகுதோ தெரில. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.